அண்ணே அது வண்டியெல்லாம் நிக்குதே, ஐயாவோட பசங்க வந்துட்டாங்க. எஸ் எஸ், நல்ல பசங்க. அப்ப நான் அறுக்கிற நேரத்துக்கு ஆஜராயிட்டாங்க. அவரு முடியாம இருந்தப்போ ஒருத்தனும் வரல. நீங்களும் நானும் மட்டும்தானே இருந்தோம். சரி, நானும் இப்ப உடனே போய் அட்மிட் ஆகணுமா? இல்ல ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அங்கதானே இருக்கணும். ஆமா, இவ்வளவு நேரம் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. ஆபரேஷன்னா பயமா இருக்கும்ல. உடம்புக்குள்ள இருந்து ஒரு பொருளை எடுத்து வெளியே வைக்க போறாங்களே. அது இது வரைக்கும் இந்த ஆபரேஷன்ல யாராவது செத்துருக்காங்க? ஆமா, நிறைய பேர் போயிருக்காங்க. சும்மா பயமுறுத்தாதீங்க. இந்த நேரத்துல நீங்க எனக்கு தைரியம் சொல்ல வேண்டாம். நான் உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் உனக்கு மண்டையில எதுவும் ஏறாத அரவிந்தா. வா, உனக்கு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மிஸ்டர் கேபிகே நாயர். மிஸ்டர் கேபிகே நாயர், மீட் மிஸ்டர் அரவிந்த். இனி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கங்க. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. ஹலோ. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா சார்? இந்த மாதிரி அமுக்குறீங்க. நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு முதல் தடவையா தானே சந்திக்கிறோம். அதுக்குள்ள என்ன பிடிக்கலையான்லாம் கேக்குறீங்க? அது நீங்க இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு தான் என்னங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க சார். என்னோட வேலைக்கு? ஆமா சார், என்னோட கிட்னியை தான் முதலாளிக்கு ஃபிட் பண்ணணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. நீ கன்ஃபார்ம்டா மென்டல் தான். அண்ணே கொஞ்சம் இங்க வாங்க. இங்க பாரு, இந்த நிலைமையில ஏன் வெளியெல்லாம் வர? ஆரம்ப கட்டத்துல மருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிடணும். என்ன அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். யார் இது? பார்த்தாலே பாவமா இருக்கு. மிஸ்டர் கேபிகே நாயர் சொன்னது சரிதான். எது? இதில் நானா எதுவும் செய்யவே இல்லை. முதலாளியோட பசங்க முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க பேசின தொகை அதிகம், அவரு கம்மியா கேட்டாரு. ஓஹோ, அதனாலதான் எனக்கு தைரியம் தர புதுசா ஒருத்தரை காட்டுறேன்னு சொன்னீங்களா? வேண்டாம், நான் எதையும் கேட்கறதா இல்ல. கேட்கணும், கண்டிப்பா கேட்டே ஆகணும். நான் ஏன் குறைஞ்ச விலை கேட்டேன் தெரியுமா? இந்த சின்ன உடம்புல இருக்கிற சின்ன கிட்னிக்கு வெறும் 1.5 லட்சம் ரூபாய் கேட்டப்போ அவரு என்னோட கிட்னியை கேட்டாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணும் போட்டா போட்டி போடல. டேய் நித்ரா, உன் கிட்னி பிரச்சாரத்தை கேட்க நான் இங்க வரல. நான் இங்க கொடுக்கறதா இருந்த கிட்னி, நான் சின்ன வயசுல இருந்தே முட்டையும் பாலும் கொடுத்து நல்லா வளர்த்திருந்த ஒரு கிட்னி. ஓ, என்னோட கிட்னிக்கு இந்த மாதிரி கருவெல்லாம் கிடையாது. ஆனா என் கிட்னிக்கு இருக்கு. வெட்டி போட்டுருவேன். இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்தா நானே உன் கிட்னி எடுத்துருவேன். மிஸ்டர் அரவிந்தன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு அப்புறம் பேசலாம். அதுக்குள்ள இவனை அடிச்சு பிரச்சனையை உருவாக்காதீங்க. ப்ளீஸ் கோ. இல்ல, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன், விட மாட்டேன். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா அந்த கடங்காரங்க வந்து நிப்பாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் அந்த வட்டிக்காரனும் அண்ணாச்சியும் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுங்க எனக்கு தெரிஞ்சாகணும். 24 மணி நேரத்துக்குள்ள என்ன ஏமாத்த ஒரு சதி நடந்திருக்கு. அது ஏன்னு தெரியணும். யாரையும் விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன். வழிய விடியா ஒண்ணு பாக்குறேன். ஐயா, ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. எங்க அம்மா கிட்டயும் சரஸ்வதி கிட்டயும் நான் உங்களை தெய்வ மாதிரின்னு சொன்னேன். எல்லார்கிட்டயும் சொன்னேன். என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிற தெய்வம்னு உங்களை சொன்னேன். என்னைக்கோ இறந்து போன எங்க அப்பாவோட ரூபத்துல நான் உங்களை பார்த்தேன். நீங்களும் என்ன உங்க மகன மாதிரியே தான் பாப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. என்னடா என்ன இதெல்லாம்? அது கிளைமேக்ஸ்ல சின்னதா ஒரு சேஞ்சு. புதுசா ஒரு டோனர் வந்தான். இவரோட அமௌண்ட்டை சின்னதா கேட்டான். பசங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு எல்லா செக்கப்பும் முடிஞ்சு உடனே ஓகே ஆயிடுச்சு. அதை தெரிஞ்ச உடனே இந்த ஆளு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். கடத்தெருவுல ஒரே தரத்தில் இருக்கிற ஒரே பொருள் 2 கடையில இருக்கும். அரவிந்தன் அதுல எதை வாங்குவான்? குறைஞ்ச விலையில இருக்கிறது, அப்படிதானே? இந்த லாஜிக் தெரியாதவன் முட்டாள், வாடறதுக்கு தகுதியே இல்லாதவன். அப்போ என் பசங்க தீர்மானிச்சது சரிதான். அத நான் ஒத்துக்க மாட்டேன். என் உடம்புல பாரம் கூடி போய் நான் இதை விக்கிறதுக்காக வரல, வாடுறதுக்காக, குடும்பத்தை வாழ வைக்க. ஒரு கிட்னி இல்ல, இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் கழட்டி கொடுக்கிற நிலைமை வந்தாலும் அப்படியாவது என் குடும்பத்தை வாழ வைப்பேன். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்தியே ஆகணும். சொன்னபடியே நடந்துக்கணும்னு இல்ல. கிட்னில இருந்து மூளை வரைக்கும் மாத்து வைக்க தெரிஞ்ச மனுஷன் மனச மாத்திக்க 1 நிமிஷம் பதாது. ஒரே வார்த்தை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, கொடுக்கல் வாங்கல்ங்கிறது ஒரு மார்க்கெட் மாதிரி. பொருளை விற்கும்போது பெரிய ஆளுங்களுக்கு விற்கணும், பொருளை வாங்கும்போது குறைஞ்ச விலைக்கு வாங்கணும். இத பத்தி தெரியாதவன் மார்க்கெட்டை விட்டு நடைய கட்ட வேண்டியதா. புரிஞ்சதுல? நீ இங்கிருந்து போலாம். முதல்ல இங்கிருந்து வெளியில போடா. சொன்னா உனக்கு தெரியாதாடா? ஏய் வேண்டாம்,
நான் சொல்லிட்டு அவன் போயிடுவான். உண்மைதான். நீங்க சொல்லிதான் இங்க வந்தேன். நீங்க சொன்னா போக வேண்டியதானே. ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு நியூஸ் பேப்பரை நீங்க படிக்கணும். அருமையான நியூஸ் வரும். அடிக்கடி நீங்களும் படிச்சிருப்பீங்கல்ல, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்திய. ஏழ்மையாலையும் பசியாலையும் பட்னியாலையும் கடன் தொல்லையாலையும் தற்கொலை பண்ணிக்கிட்டத. அவங்க யாரும் சந்தோஷமா அந்த முடிவை எடுக்கல. நாம பிறந்ததே கண்ணீர் விடுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், வாழ்றதுக்கே அருகதை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முடிவு எடுப்பாங்க. அந்த கூட்டத்துல என்னோட குடும்பத்துக்கும் டிக்கெட் கிடைக்க போதிய. கடனும் கஷ்டமும் இல்லாத ஒரு உலகத்துக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் டிக்கெட் கிடைக்க போகுது. கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. என்னோட பிரார்த்தனை உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் சொல்றேன், நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க.